ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த Q&A செஷன் தான். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் பண்ண போகிறேன்ட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் நம்ம யூடியூப்லையும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்த கொஸ்டின்ஸை நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இப்போ நான் வந்து அந்த செஷன் நடத்த போகிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் சிஸ், எப்படி உங்கள் வெயிட் மேனேஜ் பண்ணுறீங்க? அப்புறம் உங்கள் ஏஜ் என்ன? ஓகே, என்னோடய ஏஜ் வந்து 36, அதாவது 2025 ஜூனில் 36 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் வெயிட் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் மேனேஜ்லாம் பண்ணலை. இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் கெயின் ஆகிட்டே இருந்திருக்கு. மேனேஜ் கூட இல்லை, கம்மியாகலைனாலும் பரவாயில்ல, மேனேஜ் கூட ஆகாமல் வெயிட் கெயின் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி அது என்னோடய கேர்லெஸ்னஸ்னாலையும் இருக்கலாம். நான் வந்து ப்ராப்பராக வாக்கிங் போகிறது கிடையாது அண்ட் ஃபுட் கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்கிறதுனால. பட் இப்போது லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கண்ட்ரோல்னால் ஆல் ஆஃப் சடன் ஒரே வாட்டி என்னால் பண்ண முடியல, பட் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி இனிமேல் தான் வெயிட் கம்மி பண்ணி மேனேஜ் பண்ணணும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வெயிட் மேனேஜ்லாம் பண்ணலை. பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் சிஸ், ஹேர் கேரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஹேர் கேர் வந்து நான் ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் இருந்த எனக்கு ஹேர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஹேர்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தா கால்வாசி தான் இப்போ இருக்குது. நான் வந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஜடை போடுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஸ்கூலில் 2 ஜடை பின்னுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதுக்காகவே என்னோடய லென்த்தை கட் பண்ணி எப்போவுமே நான் இந்த லென்த்துக்கு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பட் இப்போ வந்து அந்த கால்வாசி தான் இருக்குது. மேபி என்னோடய செகண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் இதுன்னு நினைக்கிறேன், டூ மச் ஆஃப் ஹேர் ஃபால். பட் அது வந்து லேடிஸ்க்கு நடக்கிறது, இட்ஸ் காமன். லைக் ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும், அதனாலலாம் ஹேர் ஃபால் இருக்கும். பட் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்னா, நான் வந்து இப்போதைக்கு ரொம்ப பெருசாலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் வந்து என்னோடய ஹேர்ஸை இப்போதைக்கு எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்னா, வீக்லி ட்வைஸ் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் என்னோடய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், எந்த சல்ஃபேட் அண்ட் பேரபின்லாம் இல்லாத ப்ராடக்ட்ஸ். ஸோ நேச்சுரலாக ஹெர்பல் ஷாம்பூன்றது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரூ எசென்ட் அரோமாஸோட ஹெர்பல் ஷாம்பூ. அண்ட் ஆயிலும் பார்த்திங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் தான். ஸோ இது 2 தான் நான் பண்ணிகிட்ருக்க கேர் இப்போதைக்கு. பட் இதுக்கு மேலேயும் பண்ணலாம். லைக் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து ஹேர் பேக் பண்ணலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நம்ம ஹேர் வந்து ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் வந்து ஏர்லி கிரேயிங்லாம் இருக்காது. பட் அதுக்கெலாம் வந்து சோம்பேறித்தனம் ஒன்று, டைம் இருக்கிறது இல்லை ஒன்று. ஸோ இதெல்லாம் எப்பயாவது ஞாபகம் வந்தால் ஒரு 2 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறது. அண்ட் ஆல்சோ ஹேர் வாஷ் பண்ணுறப்ப என்னோடய ஹெர்பல் ஷாம்பூ ப்ளஸ் சல்ஃபேட் ஃப்ரீ கண்டிஷ்னர் அண்ட் ஹேர் வாஷ், அதுக்கப்புறம் ஹேர் சீரம், என்னோடய ட்ரூ எசென்ட் அரோமாஸோட ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் பண்ணிகிட்ருக்க மெயின்டெனன்ஸ் இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வேர் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஸ்டடீஸ்? ஐ எம் அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் அலுமினி. உங்கள் போஸ்ட் பார்த்தாலே எனக்கு ஒசூர் டேஸ் ஞாபகம் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இவங்க ஒசூரில் இருக்கிறவங்களா, இப்போ இருக்கிறாங்களான்னு தெரியல, பட் அதியமான் அலுமினின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோடய காலேஜ் எங்கே படித்தேன்னா மதுரை லேடி டாக் காலேஜில் நான் படித்தேன். ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அதியமான் காலேஜ் அலுமினின்ட்டு. அண்ட் என்னோடய வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒசூரோட ஞாபகம் வருதுன்னா, இதை வந்து கேட்குறப்ப கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களோட ஓல்ட் மெமரிஸை நான் என் வீடியோ மூலியமாக ப்ரிங் பேக் பண்ணுறேன் அப்படின்றப்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், என்னோடய ஹஸ்பண்டும் அலுமினி ஆஃப் அதியமான் காலேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ சீம் வெரி ambitious women and I can see myself in you. What is your long-term goal or a milestone you would like to achieve? It's actually a good question. First of all, என்ன ambitious women சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோட லாங் டேர்ம் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படித்தது ஒரே ஒரு டிகிரி தான், பிபிஏ மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணேன். செகண்ட் டிகிரி பண்ணிகிட்ருக்கப்பயே வந்து பாதி கூட முடிக்கலை, கால்வாசி தான் முடித்தேன். அதுக்குள்ளே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நான் வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகிட்டேன். என்னோடய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்னால் ஒரு பர்பஸ் இருக்கணும். சும்மாவே ஐடலாக உட்காந்துடக்கூடாது. ஒரு பர்பஸோடு நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போனால் அது வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் ஃபுல்லாக நம்புகிறேன். அதனால தான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மாவே இருக்கக்கூடாது வீட்டில் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து இறங்கினேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் இந்த மாதிரி. ஸோ சம்திங் இஸ் கீப்பிங் மீ ஆக்கியூபைட். ஸோ இது மாதிரியே லைஃப் லாங் வந்து ஒரு ஆக்கியூபைடாக பர்பஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப் வந்து போகணும் அப்படின்றது தான் என்னோட கோல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா,
ஹாய் மேம், வாட் ஆர் த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூ ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேபி புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரூ எசென்ட் அரோமாஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ அண்ட் மேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்கின் கேர்னா மாய்ஸ்சரைசர் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது, லோஷன்ஸ் இருக்குது, பட்டர் க்ரீம்ஸ் இருக்குது, ஃபேஸ் சீரம்ஸ் இருக்குது அண்ட் சோப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ். அதுக்கப்புறம் பாடி வாஷ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் ஹேர் கேரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில், ஹேர் சீரம்ஸ், ஹேர் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸ் இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ட்ரூ எசென்ட் அரோமாஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் கீழே வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸோட கேட்டலாக் உங்களுக்கு வரும். Okay, next question. Where do you buy your daily wear costume? Can you suggest some places? It should be comfortable and decent look அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஓகே, நான் என்னோட டெய்லி வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட், அதுக்கப்புறம் மேக்ஸ், ஜூடியோ மெயினாக கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இந்த பைஜாமா செட், அதுக்கப்புறம் பேசிக்காக இந்த காட்டன் குர்த்திஸ், அதுக்கப்புறம் ஈஸி பை, இங்கெல்லாம் வந்து என்னோட டெய்லி வேர்ஸ் வாங்குவேன். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் நீங்கள் கேட்குற மாதிரி டீசெண்டாகவும் இருக்கும் டெய்லி வேர்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டு யூ மேனேஜ் கிட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஹோம், பிஸ்னஸ் அண்ட் யூடியூப் டுகெதர் ஸோ வெல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணுறது வந்து நான் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய விமென் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க அண்ட் விமென் ஆர் நோன் ஃபார் மல்டி டாஸ்கிங். ஸோ எல்லா விமெனும் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் பேசிக்கலி இட் இஸ் ஆல் அபவுட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை பண்ணி தான் ஆகும். அந்த மாதிரி தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து என் குழந்தைங்கள டேக் கேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே என்னோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், என்னோட ட்ரூ எசென்ட் அரோமாஸ் பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் வந்து அந்த கோர்ஸை முடித்து பண்ணது. அண்ட் ஆல்சோ யூடியூப் மட்டும் வந்து நான் ஆசைப்பட்டு வந்தது கிடையாது. ஆக்சிடெண்ட்டாக உள்ளே வந்தேன். பட் நவ் இட்ஸ் பிகம் அ பேஷன் ஃபார் மீ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு விஷயத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அபவுட் வியட்நாம் ட்ரிப், விச் ட்ராவல்ஸ் யூ சோஸ்? ஓகே, நாங்கள் வந்து வியட்நாம் ட்ரிப் போகிறப்ப பிக் யோர் ட்ரைல்ஸ் அப்படின்ற ட்ராவல் ஏஜென்ட் மூலயமா தான் நாங்கள் வந்து புக் பண்ணிட்டு போனோம். ஸோ வியட்நாமோட டீட்டெயில்ஸ் லைக் கம்ப்ளீட் ட்ராவல் கைடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நான் வியட்நாம் பற்றி 2 லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷேர் அஸ் அபவுட் ஹவ் யூ ஷூட் வீடியோஸ். ஸோ இது வந்து எனக்கு ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை வந்த கொஸ்டின்ஸ். மேபி இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக என்னால் வந்து ஷேர் பண்ண முடியாது. பேசிக்காக என்னன்றது சொல்கிறேன். லைக் என்னோட வீடியோஸ் நான் ஷூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 90% என்னோட ட்ரைபாட் தான் என்னோட கேமராமேன். ரொம்ப லைக் பிராண்ட் ஷூட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எடுக்கணும். ஸோ அவங்களதும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் அப்படின்றது வீடியோ. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஐ வில் டெஃபினெட்லி கெட் ஹெல்ப் எய்தர் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் ஆர் ஃப்ரம் மை சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி பிராண்ட் ஷூட்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸில் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா அப்போ தான் அவங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுறப்ப அவங்க வீட்டில் அவைலபிளாக இருப்பாங்க. மற்றபடி இட் இஸ் 90 to 95% என்னோட ட்ரைபாட் தான் என்னோட கேமராமேன். அண்ட் நான் எப்படி வந்து வீடியோஸை ஷூட் பண்ணுறேன் அப்படின்றது மேபி வந்து நான் டீட்டெயில்டாக டெடிக்கேட்டடாக இதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்கள் வீடியோஸ் வந்து நல்லா இருக்குது, ஒரு மாதிரி இந்த நீங்கள் எடுக்கிற விதம், உங்கள் ஆங்கிள்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ மேபி அதுக்குன்ட்டே செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Why am I so addicted to your vlogs அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி திஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ. என்னோட வீடியோஸ்க்கு அடிக்ட் ஆகி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு. ஹவ் வாஸ் யோர் காலேஜ் டேஸ் மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. காலேஜ் டேஸ் வந்து அதாவது எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கு. என்ஜாய்மெண்ட்னா டு த கோர் அந்த அளவுக்கு நாங்கள் எல்லோரும், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் ஃபேஸ் வேர் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். இப்போது வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப இல்லை ரொம்ப வேலைங்க இருக்கிறப்ப அந்த டேஸ்லாம் நினச்சி பார்த்து அந்த டேஸ்க்கு திருப்பி போக மாட்டோமா, இவ்வளோ வந்து நம்ம பார்க்குறதுக்கு பதில் அந்த டேஸ்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தோம், எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் அப்படியே லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், தோணும்.
ஸோ அந்த மாதிரி என்னோட காலேஜ் லைஃப் வந்து சூப்பரான டேஸ், மறக்கவே முடியாத டேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கேன் வி எக்ஸ்பெக்ட் வீடியோ ஆர் vlog இன் தெலுங்கு? ஐ திங்க் நோ, பிகாஸ் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து வீடியோஸ் தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்கேன். எங்களோட மதர் டங் வந்து தெலுங்குவாக இருந்தால் கூட ஸ்டார்டிங்லேருந்து தமிழில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஐ ஹேவ் ஸோ மெனி தமிழ் ஆடியன்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் வீடியோ வந்து தெலுங்குல பண்ணுவேன்ட்டு. தமிழே நல்லா போயிட்டுருக்கு. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, யோர் ஏஜ் மேம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 36. ஹவ் யூ ஸ்டார்டட் யூடியூப் ஜேர்னி? ஓகே, வெல், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். யூடியூப் ஜேர்னி வந்து திஸ் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. யூடியூப் வந்து ஆக்சுவலி ஆசைப்பட்டது டானிஷ் ஐயோ. அவங்க ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, அகடமிக், ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு. அவங்களால சேனலில் வீடியோஸ் போட முடியல, அவங்க டான்ஸ் கண்டென்ட் போட முடியல, அவங்க சிங்கிங் கண்டென்ட்லாம் எதுவுமே போட முடியல. அப்புறம் வந்து சேனல் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ஐடலாகவே போயிடுச்சு, எதுவுமே இல்லாமல், லைக் வீடியோஸ்லாம் பெருசாக போடாமல். அப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் சொன்னாங்க, யூ ஹேவ் குட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், நீ வந்து ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு சில பேர்லாம் மோட்டிவேட் பண்ணதால் நான் திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் இப்படி போயிட்டுருக்கு. அண்ட் தட்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த யூடியூப் ஜேர்னி. ஸோ மேபி இந்த யூடியூப் ஜேர்னி எப்படி நான் வந்து எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணது, நாங்கள் இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணது எப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக மேபி ஒரு வீடியோ பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். யோர் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்களது பியோர்லி அரேஞ்ச்டு மேரேஜ். கேன் வி மீட் மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யா, ஷுர், வித் ப்ளஷர் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வென் டிட் யூ கெட் மேரிட்? யூ டோன்ட் லுக் லைக் மதர் டு டூ பிக் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் காம்ப்ளிமெண்ட். எனக்கு வந்து மேரேஜ் ஆகிறப்ப ஐ வாஸ் 21, கைண்ட் ஆஃப் ஏர்லி மேரேஜ் தான். 21ல் மேரேஜ் ஆச்சு. அண்ட் பை த ஏஜ் ஆஃப் 24 ஐ ஹேட் 2 kids இன் மை ஹேண்ட். அண்ட் இப்போது வந்து எல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி அ கொஸ்டின். திஸ் சேனல் இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், தட் மீன்ஸ் அ லாட். நம்ம சேனல் வந்து உங்களோட ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டு யூ ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்? ஹவு டு பி மோட்டிவேட்டட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் வரப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டால் என்ன ஆனாலும் சரி, குட் ஃபுட், குட் ஸ்லீப், இதுதான் என்னோட கோ டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்னவானாலும் சரி. ஆனால் போய் சமைக்கலாம் மாட்டேன், சமைக்க பிடிக்கும், பட் ஸ்ட்ரெஸ் இருக்க டைம்லலாம் நான் சமைக்க மாட்டேன். ஃபோன் எடு, ஆர்டர் பண்ணி, இல்லை வண்டி எடு, நேராக போய் ஒரு பிரியாணியோ வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, பிரியாணி மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட்டோ சாப்பிட்டா தான் என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து அடங்கும். ஸோ ஐ எம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். அண்ட் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆனால் சாப்பிடவே மாட்டாங்க. பட் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து இதுதான், நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கணும். நிறைய டைம் தூங்குறதுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சும்மா ஒரு 10 minutes அட்லீஸ்ட் பவர் நேப் மாதிரி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அண்ட் ஹவு டு பி மோட்டிவேட்டட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யாரும் நம்மளை வந்து புஷ் பண்ண மாட்டாங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இட்ஸ் பெட்டர் நாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் எனிபடி. நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். தட்ஸ் கால் செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு, அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் முடிஞ்சிடுச்சு, எந்திரிச்சு போய் அடுத்த வேலையை பார்க்கணும், இல்லைனா இப்படியே தான் உட்காந்துட்ருப்போம் அப்படின்ட்டு நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறது தான் என்னோட யூஷுவல் திங். அண்ட் சம்டைம்ஸ் வந்து மியூசிக் கேட்பேன். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல மியூசிக், ஒரு மெலோடி மியூசிக், லைக் ஒரு ராஜா சார் சாங் மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கூலான ஒரு பிளேஸில், ஒன்று டெரஸ் இல்லை பால்கனி, அங்கே போய் உக்காந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மைண்ட் அப்படியே மாறிடும். ஸோ தட்ஸ் மை கோ டு திங். ஆர் யூ எக்ஸ்பர்ட் இன் மேக்கப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினெட்லி அ பிக் நோ. எனக்கு வந்து மேக்கப்லாம் அவ்வளோவா போடலாம் தெரியாது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட். ஹவு டு யூ பிளான் லன்ச் ஸ்நாக்ஸ் ஃபார் கிட்ஸ் ப்ளீஸ் ஷேர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்பேன் பசங்களுக்கு. ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது வந்து லைக் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இன்கேஸ் வந்து ரொம்ப 100% ஹெல்த்தியாக இல்லைனாலும் ஒன்ஸ் இன் அ வைல் அதை பண்ணுவேன். லைக் ஒன்ஸ் இன் அ வீக் இல்லை ட்வைஸ் இன் அ வீக் அந்த மாதிரி. பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறையா கொடுப்பேன் ஃபார் ஸ்நாக்ஸ். ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் சுண்டல் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வீட்டில் செய்கிற லட்டூஸ், ட்ரை ஃப்ரூட் லட்டூஸ் அந்த மாதிரி, இல்லை மூங் தால் லட்டூஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் லன்ச்சுக்கு வந்து இப்போது பசங்க வந்து இத்தனை நாள் ரொம்ப அந்த அளவுக்கு கான்ஷியஸாக பார்க்கல, பட் இப்போ வந்து பசங்க அத்லெட்டிக்கில் இருக்கிறதுனால
தனிஷாவே வந்து எனக்கு ஒரு மெனு மாரி ஒரு மீல் பிளான் மாரி போட்டு குடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கார்போ இருக்கணும். அண்ட் புரோட்டீன் நெறையா இருக்கணும் அப்படின்ற மாரி. இன்கேஸ் லைக் ஆஃப்டர்நூன் ரைஸ் சாப்பிட்டாங்கன்னா, நைட் வந்து கண்டிப்பா ரைஸ் இருக்காது. சப்பாத்தி இருக்கும். இல்லன்னா ஏதாவது ராகி தோசை, இல்ல மில்லட் தோசை அந்த மாதிரி. ஸோ ஒரு மீல் பிளான் மேபி அந்த மீல் பிளான் வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். டானிஷ் ஐயூக்கு ஏத்த மாதிரி. மேபி அந்த மீல் பிளான நான் ஃபியூச்சர் விளாக்ஸ்ல ஷேர் பண்றேன். ஒரு ஐடியாக்கு. ஸோ நீங்களும் வந்து அத வச்சு அப்படியே பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அதில ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ்? ஓகே. நான் பொறந்து வளர்ந்ததெல்லாம் விழுப்புரம். எங்க அப்பா, அம்மாவோட நேட்டிவ் பிளேஸ்லாம் மதுரை. ஸோ ஆப்வியஸ்லி மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் ஆல்சோ மதுரை. அண்ட் இப்போ வந்து கல்யாணம் ஆகி இங்க ஒசூர்ல இருக்கேன். நெக்ஸ்ட். ஹவு மெனி கண்ட்ரீஸ் ஹேவ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி வென்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்பலாம் இல்லைங்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான். ஸோ தனிஷா வந்து 1.5 இயர்ஸ் வயசு இருக்கிறப்ப தனிஷாவை விட்டுட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட நானும் சிவாவும் சிங்கப்பூர், மலேசியா போயிருக்கிறோம். அண்ட் தென் அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் லைக் அவங்க ஒரு 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் 2nd ஸ்டாண்டர்ட் அந்த கிரேட்ஸில் இருக்கிறப்ப ஐ திங்க் வி பீன் டு துபாய். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து வியட்நாம் போயிருக்கிறோம் இந்த லாஸ்ட் மே மந்தில். ஸோ ஒன்லி 4 கண்ட்ரீஸ் வி விசிட்டட். இன்னும் மேபி ஃப்யூச்சரில் சான்ஸ் கிடைச்சா நிறையா விசிட் பண்ணலாம். வாட் இஸ் சிவா சர்ஸ் நேட்டிவ் பிளேஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. சிவாவோட நேட்டிவ் பிளேஸ் ஒசூர் தான். ஹி வாஸ் born and brought up in ஒசூர் அண்ட் his native is also ஒசூர். Next, what is your mother tongue? Your father said in one video that his native is in Madurai, but you are speaking Telugu, ma'am அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. யா, எங்கள் அப்பாவோட நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை தான். பட் தெலுங்கு இஸ் அ மதர் டங். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்ட்டுலாம் எனக்கு தெரியாது. அப்பா வந்து பிஸ்னஸ்க்காக விழுப்புரம் வந்தவர். ஸோ நான் அங்கே பிறந்து வளர்ந்தது. பட் மதர் டங் வந்து காலகாலமாக எங்களது வந்து தெலுங்கு தான். வாட் இஸ் யோர் ஃபேவரட் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மை ஃபேவரட் கண்ட்ரி இஸ் பாரிஸ், ஸ்விட்சர்லாண்ட். எனக்கு அது போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுக்கான டைம் இன்னும் வரல, எப்போன்னு தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின். Do you wear covering necklace or jewelry? If you wear, put a video of that and where you buy it அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆப்வியஸ்லி நான் வந்து கவரிங், இமிட்டேஷன் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த ஜுவல்லரிலாம் நான் போடுவேன். லைக் லேங்காஸ்க்கெலாம் மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு எல்லாமே கோல்டு வந்து செட் ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இமிட்டேஷன் தான் நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் போடுவேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட என்னோட அக்சசரிஸ் ஆர்கனைசிங் வீடியோ நான் வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து என்னால் ஃபுல்லாக என்னோட அக்சசரிஸை காமிக்க முடியல. மேபி சம்டைம் எப்பயாவது டைம் கிடைக்கிறப்ப ஒரு கம்ப்ளீட் வீடியோ அபவுட் த அக்சசரி கலெக்ஷன் அப்படின்ட்டு நான் போடுறேன். மேபி அதில் வந்து நான் சொல்கிறேன் எந்தெந்த அக்சசரி எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் யோர் ஹைட் இன் சென்டிமீட்டர் அண்ட் டானிஷ் ஐயூ ஹைட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட ஹைட் வந்து 5'2" அண்ட் சென்டிமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 157.48 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் தனிஷாது வந்து ஹைட் 5'1", சென்டிமீட்டர்ஸில் 154.94 சென்டிமீட்டர். அண்ட் ஷைனாது வந்து 5 feet அண்ட் சென்டிமீட்டர்ஸில் இட் இஸ் 152.4 சென்டிமீட்டர். நானே கூகுளில் ரெஃபர் பண்ணி தான் சென்டிமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபீட் மெஷர்மெண்ட் தெரியும். லைக் ஷைனா வந்து 5 feet, தனிஷா 5.1 அண்ட் நான் வந்து 5.2 அப்படின்றது எனக்கு ஃபீட் மெஷர்மெண்ட்டில் தெரியும். பட் சென்டிமீட்டரில் கூகுளில் கன்வெர்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யோர் மேக்கப் திங்ஸ் வீடியோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ எம் ஸோ சாரி. என்னோட மேக்கப் திங்ஸ் வீடியோ அப்படின்ட்டு நான் ஒன்று போட்டால் நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. என்கிட்ட இருக்கிறது நான் என்னன்ட்டு இப்போவே சொல்லிடுறேன் பாருங்கள். மாமா அர்த்தோட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, மாமா அர்த்தோட ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு காஜல் இருக்குது, லிப் பாம் இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது. அவ்வளோதான் என்கிட்ட இருக்கிறது. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து சிரிப்பீங்களா இல்லை டிசப்பாயிண்ட் ஆவீங்களான்ட்டு எனக்கே தெரியாது. ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அதுவும் அந்த காம்பேக்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறப்ப மட்டும்தான். டெய்லி யூஸ்க்கு என்னோடய மாய்ஸ்சரைசர் க்ரீம், நம்மளோட ட்ரூ எசென்ட் அரோமாஸ்து அண்ட் சன்ஸ்க்ரீனும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்கப் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது அவ்வளோதான் இருக்குது. பட் வந்து தனிஷா ஷையூ வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது அப்டேட் ஆகலாமா, நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் தான் வாங்கணும்.
வாங்கினதுக்கப்புறம் வேணால் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அப்படி வாங்கினாலும் ரொம்ப பெருசாலாம் நாங்கள் வாங்க மாட்டோம். பிகாஸ் ஐ எம் வெரி புவர் அட் டூயிங் மேக்கப். எனக்கு வந்து மேக்கப் போட்டுக்க பிடிக்கும். யாராவது வந்து எனக்கு பண்ணி விட்டால் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் எனக்கே வந்து ஐ டோன்ட் ஹேவ் தட் பேஷன்ஸ் அண்ட் அந்தளவுக்கு எனக்கு வந்து தெரியாது கரெக்டாக எப்படி போடணும் அப்படின்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட ஒரு ஐலைனர் போடணுன்னா கூட நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான், ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போகிறப்ப நாங்கள் எல்லாம் சேர்ந்து போவோம்ல, எங்கள் அம்மா கிட்ட தான் நான் போய் போட்டுப்பேன். அண்ட் இப்போ தனிஷா வந்து கொஞ்சம் அதிலலாம் நல்லா ஐலைனர்லாம் போடுவா, காஜல்லாம் போடுவா, ஐ ஷேடோலாம் நல்லா போடுவா. அப்படின்றதுனால ஐ ஷேடோ ஒன்று இருக்குது. நான் சொன்ன திங்ஸோட இது கூட ஐ ஷேடோ இருக்குது. ஸோ அவள் வந்து நல்லா போடுறதுனால அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்டுப்பேன். தவிர நான் போட்டால் அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாக ஆகிடும். இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பெருசாக வாங்குறது கிடையாது. பட் யாராவது இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் யாராவது வந்து எனக்கு ஹேர் டூ பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஏதாவது மேக்கப் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ வில் ஹாப்பிலி அக்செப்ட் இட். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நல்லா மேக் ஓவர் பண்ணிவிட்டு, நல்லா ஹேர் டூ பண்ணிவிட்டு, ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு போட்டுக்க தெரியாததுனால நான் பெருசாக மேக்கப் திங்ஸ் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. பட் இப்போது தனிஷா ஷையுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு மேக்கப்பில். ஸோ மேபி அவங்களுக்காக நான் வாங்குறப்ப நானும் அப்போ தான் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் த ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த Q&A செஷன், டூ யூ நோ டு ரீட் தெலுங்கு? இல்லைங்க, எனக்கு வந்து தெலுங்கு ரீட் பண்ண தெரியாது. தெலுங்கு வந்து மதர் டங். ஸோ பேச தெரியும். பட் படிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை எழுதுறதுக்கான சான்ஸ் எப்போவுமே கிடைச்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த தெலுங்கு வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும், இது என்னடா ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு. சிவாக்கும் வந்து தெலுங்குலாம் ரீட் பண்ண தெரியாது. பட் எங்கள் அத்தை, அதாவது மதர் இன் லாக்கு வந்து தெலுங்கு ரீட் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் வீவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஷிஸ் லிவிங் அண்ட் லவ்விங்க்கு. அண்ட் தீபாவளி வருது, எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. பட்டாசு வெடிக்கிறப்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rashmi. Thanks for watching and take care. Missing someone